ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்ஆர்மி ராமமூர்த்தி சீசனல் மார்க்கெட் மூவ் யூடியூப் சேனலில் வந்து உங்களை வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சீக்ரெட் ஆஃப் டைம் வேல்யூ. இது எல்லாமே டைம் தான் டிசைட் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் அதில் வந்து நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 12 பாயிண்ட்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் அண்டு மைண்ட் செட்டப் இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது மிஷன் 1 க்ரோ ரோடு மேப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் நமக்கு சக்ஸஸ் ரூட்டையே உருவாக்கி தருது, அது எப்படின்றது. அப்புறம் சேவ் மோர் டைம் அண்ட் மணி, அது எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ ஏ ட்ரேடு, ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு ட்ரேடு தான், அது எப்படி அப்படின்ற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் த டேஞ்சர் ஆஃப் டைரக்ட் என்ட்ரி, இன்னைக்கு வந்து மெயின் பாயிண்ட்டு இதுதான். அதாவது சீக்ரெட் ஆஃப் த டைம் வேல்யூ அப்படின்றோம்ல, இந்த இடத்துல தான் நம்மளுடைய நிறைய டைமை வேஸ்ட் ஆகுது. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் மணி ட்ராப். நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன்லாம் இந்த மார்ஜின் மணியில் தான் ட்ரேட் பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து லாஸஸ் ஆகுறோம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அண்டு எக்ஸிக்யூஷன், அதாவது நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படின்றது. அதாவது 60-40 மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் டபுள் ஃபில்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ் ப்ளஸ் இண்டிகேட்டர் மேட்சிங், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும் நம்மளோடது, ஓகேவா. அப்புறம் பர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் சிஸ்டம், நம்ம வந்து 10% வந்து ஏஎம் ஆர்டர் போட்டு புக் பண்ணிடுவோம். அது எதனால்? லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபிஷிங் மெத்தட். நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு அகைன்ஸ்டாக போனாலும் 15 நாளைக்குள்ள அதை வந்து ப்ராஃபிட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் ஃபிஷிங் மெத்தட். இந்த 12 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதாவது மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல 5வது பாயிண்ட் த டேஞ்சர் ஆஃப் டைரக்ட் என்ட்ரி, அதனால் என்ன நடக்குது, அதுக்கான நம்மளுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதம் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் 16 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்தோம் இந்த 10% ப்ராஃபிட் மெத்தடில், ஓகேவா. இப்போ இந்த வாரத்தில் வந்து 3 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அது எந்தெந்த ஸ்டாக் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. 17 ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி லிமிடெட், 18 பட்டேல் ரீட்டைல் லிமிடெட், 19 எஸ்பி அப்பரல்ஸ் லிமிடெட். சரி, இப்போ வந்து 19 ஸ்டாக்ல நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இந்த மாசத்துல. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து எத்தனை ஸ்டாக்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இந்த 5th பாயிண்ட் சொன்னேன்ல, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ எல்லாருமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்குது இந்த வகையில தான். அதாவது 100 ரூபாயில என்ட்ரி ஆகுறாங்க, 1-2 மாசத்துல வந்து அது கீழே விழுந்துடுது. அப்புறம் கீழே விழுந்த பிறகு ஒரு 80 ரூபாயில, அதாவது ஒரு 20% லாஸஸ்ல வந்து புக் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து வெயிட் பண்றாங்க, அதாவது இந்த 80 ரூபாயில புக் பண்ணா நம்ம வந்து லாஸஸ்ல இருப்போம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே ப்ரைஸுக்கு நம்ம வாங்கின 100 ரூபாய்க்கு வந்த உடனே வித்துடுறாங்க. அதாவது எக்ஸிட் நம்பர் 1, எக்ஸிட் நம்பர் 2. 1-2 ஸ்டாக் மேலே போயிடுது இல்லைன்னு, ஆனால் இப்போ 80% ஸ்விங் ட்ரேடிங் இது போல தான் நடந்துட்டு இருக்கு. இதனால் என்ன நடக்குதுன்னா டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. இதை தான் நான் வந்து தமிழ்ஸில் கொடுத்துருந்தேன், சீக்ரெட் ஆஃப் த டைம் வேல்யூ. அப்போது இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கோம்னா, அதாவது கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் 3 வகையான சிக்னல் வந்து நம்ம இண்டிகேட்டர் தரும். நம்ம கிரீன் கலர் மட்டும் என்ட்ரி பண்ணுறோம். அதாவது இங்கே 100 ரூபாயில் என்ட்ரி பண்ண பிறகு இங்கிருந்து மேலே போகிற ஸ்டாக்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுறோம். அதாவது இது வந்து 10ல் 8 ஸ்டாக் வந்து இது ப்ராஃபிட் கொடுக்கும். 1-2 ஸ்டாக் கீழே வரதான் செய்யும், ஆனால் 100% எதுவும் அக்யூரசி கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வகையில் தான் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணிருக்கோம். சரி, அது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய ஸ்க்ரீனர்ஸ்லேருந்து ஸ்டாக்ஸ் வருது, அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம இண்டிகேட்டரில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். நம்ம இண்டிகேட்டர் சொல்லிடுது இதை வந்து நம்ம பை பண்ணலாமா கூடாது அப்படின்ட்டு. அதோட இதை பை பண்ண நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றதும் நமக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுது. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து அதை ஹோல்டு பண்ணலாமா கூடாது அப்படின்றதும் சொல்லிடுது. இதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க.
அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இது சொல்கிறேன். ஏதாவது ரெட்டில் இருக்கிறது எல்லாமே, அது கிட்டத்தட்ட 148 ஸ்டாக் வந்திருக்கு 10 மாதத்தில். ரெட்ல இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லுது நம்முடைய இண்டிகேட்டர். இந்த ரெட் கலர் வர ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கலாம் வாங்க. அது 21 மேக்கு வந்த ஸ்டாக் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 21 மேக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் என்ன சொல்லுதுன்னா பை பண்ண சொல்லிச்சு, ஆனால் ரெட் கலரில் இருக்கு பாருங்க. நமக்கு இண்டிகேட்டர் வந்து சொல்லிடுச்சு ரெட் கலர் அப்படின்னும் போது நம்ம இதை பை பண்ணக்கூடாது, இதை நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்காதுன்ட்டு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது போல ஸ்டாக்ஸை வந்து நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக் தான், நல்ல மூமெண்டம் ஸ்டாக் தான், ஆனால் இது நமக்கு 10% கொடுக்காது அப்படின்ட்டு நம்ம இண்டிகேட்டர் வந்து நமக்கு சொல்லிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதை ரெட், கிரீன், எல்லோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ 10 மார்ச்சுக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ 10 மார்ச்சுக்கு வந்தால் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, என்ன கலரில் கொடுத்துருக்குன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த எல்லோ கலரில் கொடுத்ததால நம்ம பை பண்ணுவோம், ஆனால் அதே நேரத்தில் பை பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டு பை பண்ணுவோம். இந்த லெவலில் வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டதுனால 5வது நாள் வந்து நமக்கு 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது எல்லோ கலர். சரி, இப்போ நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல வர ஸ்டாக் எப்படி எடுப்போம்னா, இப்போ 21 மேக்கு வந்திருக்குன்னா கிரீன் கலர் வருதுன்னா நம்ம வந்து 3 மணிக்கு மேலே என்ட்ரி பண்ணிடுவோம். ஓகேவா? 21 மே இப்போ பை சிக்னல் காட்டுது பாருங்க. ஓகேவா? கிரீன் கலர்ல காட்டுறதுனால நம்ம அன்னைக்கு என்ட்ரி பண்ணிக்கலாம். அது போல என்ட்ரி பண்றதுனால மறுநாள் வந்து நமக்கு 14% மேலே போயிருக்கு. நமக்கு தேவையான 10% எடுத்துட்டு வெளியே வந்துருவோம். இது போல தான் நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம் இந்த நியூ மெத்தட்ல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல நீங்களும் 10% ப்ராஃபிட் மெத்தடில் ப்ராஃபிட் எடுத்து உங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போடதும் டெலிகிராம் குரூப்போடதும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.